ஏர்போர்ட் இப்போ தேவைன்னு நினைக்கிறீங்களாம்மா? எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அதாவது நாட்டோட வளர்ச்சிக்காக தான் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களேம்மா. நாட்டு வளர்ச்சின்னா இப்போ விவசாயத்தை அழிச்சிட்டா நாட்டு வளர்ச்சி வரும். அதான் நாட்டு வளர்ச்சி வேணால் எங்களுக்கு நாங்கள் விவசாயத்தை விட்டும் போக மாட்டோம். ஆனால் வந்து விமான நிலையம் கட்ட போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா, எப்படி பார்க்குறீங்க? கட்ட முடியாது, நாங்கள் தான் தரமாட்டோன்னு சொல்கிறோமே. எங்கன்னா வந்து கேட்டாங்களேன்னா வந்து நாங்கள் தான் தரமாட்டோன்னு சொல்கிறோம். நாம் தமிழ் கட்சி சீமானும் அப்படி தான் சொல்லியிருக்காரு, என்னை தாண்டி தான் விமான நிலையம் கட்ட முடியும், நான் வந்து அந்த மக்களோட அவரு எங்களை அப்புறம் இந்த 13 மக்களையும் காப்பாற்றினாரு, அவருக்கும் தான் போடுவோம் ஓட்டு. யார் எங்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. இந்த விவசாயத்தை அழிக்காத எங்களை யார் காப்பாற்றுறாங்களோ, சீமானனோ இல்லை விஜய் ஐயாவோ யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதுதான் அரித்தாப்பட்டிக்கும் வந்து அங்கே தொடர்ந்து அவங்கள போராடிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. அதுக்கும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு இசைவு கொடுத்து அந்த மினிஸ்டரில் பார்த்து வந்து அதை வந்து அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த பரந்தூர் வந்து இப்போ இந்த திமுக கவர்மெண்ட்டு பன்னூரான்னு எடுத்துட்ட பிறகு அந்த இடத்துல பன்னூரில் மிகப்பெரிய வந்து அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய ஆளுமை தன்மைகளும் அந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால தான் அவங்க நிலம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் சொன்ன போனால் நிறைய கட்டுமான நிறுவனங்களும் வந்து அங்கே வந்து ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர்ச்சுன்னா முதல்வர்கள் அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் கூட வந்து அந்த உளுந்தையில் இருக்கிறதா வந்து அங்கே தகவல் சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து அந்த இடத்துல இருந்து மாற்றாக இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இங்கே விவசாயிகள் யாரும் வந்து அரசியல் பின்புலம் இல்லை, பெரிய ஒரு எம்எல்ஏவோ எம்பிஸோ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே வந்து சொற்ப அளவில் விவசாய நிலங்கள் வச்சுருக்கிறதுனால இவங்களை ஈஸியாக அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறாங்க. அதனால் எங்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப இதுவாக வந்து வெளியே கொண்டு போகல. ஆனால் சட்ட போராட்டமாக பண்ணும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி அடையும். பன்னூராகும்போது டிஃப்ரெண்ட் வந்து பன்னூரில் தான் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அவங்கள ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட்லேயே அதிகமாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ரெக்கார்டு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு சொல்லப்போனால் தமிழக அரசாங்கம் இதை வந்து கவனித்து இந்த திட்டத்தை ரத்து செய்யணும். சீமான் விஜய் இவங்க வருகைக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அந்த போராட்டத்தோட? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்கே எடுத்தாலும் பரந்தூரை பேசாமல் இருக்க மாட்டார். எங்களுக்கு உறுதுணையாக எங்கே எடுத்தாலும் ஒரு வார்த்தை அந்த பரந்தூரை பேசாமல் இருக்கவே மாட்டார். மக்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் போராடுறோம், போராட்டத்தை கைவிட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து நாங்கள் தான் சொல்லிட்டோமே, நாங்கள் அந்த கைவிடுதல் இழப்பீடு வாங்குதல் இந்த மாதிரி பேச்செல்லாம் அந்த கிராமத்தில் இல்லவே இல்லை, இந்த போராட்ட குழுவுக்கும் இல்லை, மக்களுக்கு இல்லை. இடத்த காலி பண்ணி வேறு எங்கன்னா போங்க, அவ்வளோதான். இந்த திட்டத்தை வேறு எதனா எடுத்துன்னு போய்ட்டு நடைமுறைப்படுத்திக்கோங்க. நாங்கள் அந்த எண்ணத்தையே இல்லையே, நாங்கள் எப்படி விட போகிறோம்? எங்கள் இடம், எங்கள் வீடு, எங்கள் மண் வேணா உங்கள் பகுதியில் உங்களுக்கு தேவையான பகுதியில் எங்கன்னா ஏற்படுத்திக்கிங்க. நாங்கள் வனம்னா சொல்ல போகிறோம், வளர்ச்சிக்கு நாங்கள் தடையே இல்லையே. அதாவது விவசாயத்தை அழித்துவிட்டு அது என்ன வகையில் வளர்ச்சி? அது என்ன வளர்ச்சியில் வரும்? அப்போ விவசாய வளர்ச்சி இல்லையா? நல்லா வேகமாக தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழக்கூடிய பகுதியை நீங்கள் அழிச்சிட்டு வேறு ஒரு பொருளாதார வளர்ச்சி என்ன முட்டாள்தானா? அது வந்து அறிவற்றதானா, அறியாமையின் வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? விவசாயம் இருக்கக்கூடிய பகுதியை அழிச்சிட்டு விவசாயத்தை வளர்ச்சி பெறாமல் நான் பொருளாதார வளர்ச்சி, இயந்திர வளர்ச்சி, வேறு வளர்ச்சின்னா நான் அதை தின்றதுக்கு என்ன வளர்ச்சி? வயிறு எதில் வளரும்? ஒரு பணத்திலே வளரும். அதுதான் தெரியும். அதாவது ஆளுமைகளினுடைய அறிவற்ற திறன் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க. அரிட்டாப்பட்டிக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது முதல்ல வெளி உலகத்துக்கு உங்கள் மூலயமா தெரிவிக்கிறோம். அரிட்டாப்பட்டிங்கிறது பார்த்திங்கன்னா சுரங்கம், அதாவது டங்ஸ்டன் சுரங்கம்னு சொன்னாங்க இல்லையா? அங்கே பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 4000 ஏக்கரில் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். சரி, எடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து எங்கே போவாங்க? இன்னும் ஒரு 4000 ஏக்கர் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 4000 ஏக்கர். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுரங்கம் அமைக்கிற பணியில் எத்தனை 1000 ஏக்கர் போனாலும் இயற்கை அழியுது இல்லைங்களா? அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே நம்ம பகுதிக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு அந்த மாவட்ட மக்கள் அத்தெல்லாம் பேரும் ஒன்று கூடி பயங்கர போராட்டத்தை வலுவாக எடுத்தாங்க. ஏன்னா நம்ம பகுதிக்கு வந்துருமோன்னு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, விவசாயம் இங்கே அழியுது, நல்லா தெளிவாக தெரியுது, நீர் மேலாண்மை அழியுது, உலகக்கே தெரியுது. ஆனால் இங்கே என்ன ஒரு கருத்தியல், இந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அகப்பட்டுக்கின விவசாயிகள் அழுதுட்டு இருக்கிற கண்ணீர் வெளி வட்டாரங்களுக்கு ஏன் இது செய்தியாக போகலன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்கத்து பகுதியெல்லாம் எங்களது ரேட் ஏறிடும், ஏர்போர்ட்டு வந்தால் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் கோடிக்கணக்கில் மூட்டை கட்டிடுவோம். எவன் அழிஞ்சான்னு அது விவசாயம் அழிஞ்சானா வாழ்க்கை அழிஞ்சானா? எங்களுக்கு துக்கம், அவங்களுக்கு செய்தி.
இப்போது ஒரு மரண செய்தி ஒரு வீட்டில் வந்ததுன்னா அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது மரண செய்தி. மற்றவங்களுக்கெல்லாம் மரணம், அது அவங்களுக்கு அது ஃபீல், கவலை, கண்ணீர். ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு செய்தி, அங்கே எடுத்துட்டாங்களேப்பா சரி கடந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வரைபடத்துக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிற அந்த மக்களுடைய கண்ணீர், தண்ணீர் அழும் கண்ணீரை போல, கடலில் அழும் கண்ணீரை போல. தண்ணீரில் கண்ணீர் எழுதா ஏற்கனவே பாடலே இருக்குது, யாருக்கு தெரியும் தண்ணீருக்குள்ளே அழுகிற கண்ணீர் தெரியாது இல்லை. அது மாதிரி எப்படி பாதிக்குன்னு அழுதுகிட்ருக்கோம். ஆனால் மக்க பகுதியெல்லாம் எங்கள் ரேட்டு ஏறிடுமா, எங்கள் பகுதி ஏறிடுமா, நம்மளது மூட்டை கட்டிடுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இதுதான் நிலைப்பாடு. இந்த 2 திட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய 2 திட்டத்துகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். நிச்சயமாக நடக்குமே, எப்படி நடக்காமல் போயிடும். நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்குது இயற்கையை நம்புகிறோம், நாங்கள் நம்பிக்கிறது நீர் மேலாண்மை நம்புகிறோம், நாங்கள் எடுத்து விவசாய நிலங்களை நம்புகிறோம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வழியாக வந்து எங்கள் முன்னோர்களை நம்புகிறோம், எல்லாத்தை விட இறைவனை நம்புகிறோம். இதுக்கு மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை நம்புகிறோம், மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நம்புகிறோம். எதுவுமே கைவிட்டுருமான்னு, இயற்கை கைவிட்டுருமான்னு நம்பிக்கையோடு. அதுவும் உண்மைதான். அண்ணனும் வலுவாக எங்களுக்கு வலு சேர்க்குறாரு. அண்ணனுடைய ஆற்றலும் எங்களுக்கு இருக்குது, அண்ணனுடைய அறிவுரையும் எங்களுக்கு இருக்குது. அது மாற்று கருத்தே இல்லை. எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் அண்ணனுடைய கருத்துக்கு ஒரு மரியாதை உண்டு இல்லை. திரும்ப இந்த மாதிரி போராட்ட காலத்துக்கு சீமான், விஜய் போன்ற ஆளுநர் வரணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வருவாங்க. நாங்கள் கூப்பிட்டு எங்களுடைய கவலைகள் அவங்களுக்கு தெரியும். எங்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிட்டாங்க. அந்த உள்வாங்கின தலைவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் களத்தில் நிற்பாங்க. அதில் என்ன மாற்றம், அதில் என்ன சந்தேகம், எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி 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 நன்றி. வேணும்னு நினைக்கிறீங்களா? வானா ஐயா, ஏற்பாடு வேணா, என்னால் ஓடி பாடுபட முடியாது, உட்காந்துக்கின்னு ஒரு வளர்ச்சிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். சரி ஐயா, எங்களுக்கு ஏற்பாடே தேவையில்லையா. இதே காலத்தை கழிச்சிட்டு போனால் போதும். என் குழந்தை குட்டிங்களாம் எங்கே போவான், ஆடு மாடு எங்கே ஒட்டுமே வைக்கிறது. ஒருத்தர் 100 மூட்டை 50 மூட்டை நெல் அறுத்து போய்க்கிறாங்க. எப்படி போய்க்க முடியும் சாமி சொல்லு. நாங்கள் இவ்வளோ நாள் போராடுறீங்க, ஏதாவது ஆளுங்கட்சி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து போராட்டத்தை எத்தனையோ இடம் எங்கெங்கே காஞ்சிபுரம் போவோம், வெள்ளைக்காட்டுக்கு போவோம், சீமா வந்தார், இப்போ விஜய் வந்தாராமே. அது வந்து எப்படியா ஏற்பாடு பண்ணுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு புடி மண்ணே கொடுக்க மாட்டேங்குங்க பொம்பளைங்க. நாங்கள் எங்கே போய்க்கிட்டு வர்றதுன்றாங்க ஐயா. ஆமாம், அந்த மண்ணில் செத்துருவாங்களாம் ஜனம். இந்த அம்மானா இந்த மண்ணை விட்டு வெளியே போனா என் உயிரை இங்கே இன்ட்ரி குச்சி செத்து போகிறேன்ட்டு என்ன பண்ண முடியும் சொல்லினேன்.